எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் வான்வழி மற்றும் கடல்வழி தாக்குதல்களை எதிர்கொள்வது குறித்து போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. இந்நிகழ்வில் காமராஜர் துறைமுக ஊழியர்கள், மாவட்ட நிர்வாகம், இந்திய கடலோர காவல்படை, தமிழ்நாடு காவல்துறை, தேசிய பேரிடர் மீட்புப் படை, மருத்துவக் குழு மற்றும் தன்னார்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பள்ளி வாகனங்கள் தரம் குறித்து வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிகழ்வில் அவசர கால வழி, முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவிகள் மற்றும் வாகனங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அஸ்தினாபுரம் பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் விழாவை ஒட்டி வாழ்த்து கடிதத்தில் கையெழுத்திட்டு அதிமுக தொண்டர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நூதன முறையில் கொண்டாடப்பட்ட இவ்விழாவை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மதுரை மாவட்டம் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்விற்காக வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என வைகை பொதுப்பணித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் நகரமன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி அசோகன் தலைமையில் புதிய பேருந்து நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் துணிநூல்துறை அமைச்சர் காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம், மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா மற்றும் வட்டாட்சியர் செல்வி ஆகியோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வட்டார போக்குவரத்து கழகத்தின் சார்பில் நடத்தப்பட்ட தனியார் பள்ளி மற்றும் கல்வி நிறுவன வாகனங்களின் ஆய்வுப் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டார். இந்நிகழ்வில் ஓட்டுநர்களுக்கு சாலை விதிமுறைகளை கடைபிடிப்பது, சீட் பெல்ட் போட்டு வாகனம் ஓட்டுவது போன்ற அறிவுரைகள் வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் தஞ்சாவூர் திருவாரூர் சாலையில் ஒடிசாவிலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவை கைப்பற்றிய போலீசார் கடத்த முயன்ற நபர்களையும் கைது செய்தனர். மேலும் இந்த கஞ்சா கடத்தலுக்கு உடந்தையாக செயல்பட்டவர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பகுதியில் இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் இரு தரப்பினரையும் சந்தித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மக்களிடம் பேசிய அவர் பிரச்சனையை அரசு மூலமாக பேசி தீர்க்குமாறு கேட்டுக் கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் பால்பண்ணை அருகே குளத்தில் மூழ்கி 2 சிறுமிகள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் சிறுமிகளின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்துள்ளனர். சென்னை எண்ணூர் பகுதியில் தெருவில் கிடந்த பர்ஸை எடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த 3 சிறுவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. மேலும் பர்ஸிலிருந்து ஆதார் அட்டை முகவரியை பயன்படுத்தி பர்ஸை தவறவிட்ட நபரிடம் அந்த பர்ஸை ராயபுரம் காவல்துறையினர் ஒப்படைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே முன்னாள் அமைச்சர் பொன்முடி தலைமையில் திமுக சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய அவர் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பெண்கள் பயனடைந்த மகளிர் உரிமைத் தொகை, நான் முதல்வன் போன்ற திட்டங்களை உருவாக்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்துரைத்தார். கரூர் மாவட்டம் திமுக சார்பில் நடைபெற்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அம்மா குடிநீர் திட்டத்தை மூடியதுதான் அதிமுகவின் சாதனை என்று விமர்சித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் கரூர் மாவட்ட திட்டங்களுக்கு 3000 கோடி ரூபாய் திமுக சார்பில் நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். ரேஷன் கடையில் ஓசுல சக்கரை வாங்கி மெட்ராஸுக்கு கொண்டு போய் வரவங்களுக்கு டீ காப்பி கொடுத்ததுதாங்க சாதனை தாங்க. வேற எதுவும் இருக்கான்னு கேட்டேன். நீங்க இருக்கும்போது இந்த அம்மா குடிநீர்னு ஒண்ணு ஆரம்பிச்சீங்க, அது மூடு விழா கண்டதாங்க அந்த அரசனுடைய சாதனை தான். 10 ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் அதையும் மூடு விழா கண்டுட்டாங்க. ஆக மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளையும் முட்டுக்கட்டை போடுவது, தடை போடுவது, நீதிமன்றத்திற்கு செல்வது, திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தடையாக இருப்பது, இப்படி தொடர்ச்சியாக இந்த அவருடைய தடைகள்லாம் முறியடித்து நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்த நாம் நீதிமன்றத்திற்கு சென்று வழக்காடி வென்று அந்த திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய நிலையில் இந்த 4 ஆண்டுகளில் ஏறத்தாழ 3000 கோடி அளவிற்கு நம்முடைய மாவட்டத்திற்கு வளர்ச்சி திட்டங்களையும் நிதிகளையும் மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கி பெருமை சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால் 4 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் உதய சூரியனை
வெற்றி பெற செய்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றியுணர்வோடு முதலமைச்சர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை திட்டங்கள். திருச்சி ரயில் நிலையத்தில் ரயில்வே காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 2,50,000 ரூபாய் மதிப்புள்ள 12.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கஞ்சா கொண்டு வந்த நபரை கைது செய்த ரயில்வே பாதுகாப்பு படை காவலர்கள் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திருச்சியில் புகழ்பெற்ற அருள்மிகு தாயுமான சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற சித்திரை தேர் திருவிழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தேர் இழுக்கும் நிகழ்வை துவக்கி வைத்தார். மேலும் இத்திருவிழாவில் கழக செயலாளர் மோகன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே 2 நபர்களை விஷத்தன்மையுள்ள கதண்டுகள் கடித்ததில் ராஜேந்திரன் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்ததை அடுத்து மற்றொருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே எதிரெதிரே வந்த டேங்கர் லாரியும் அரிசி மூட்டைகளை ஏற்றி சென்ற லாரியும் நேருக்கு நேர் மோதியதில் லாரி ஓட்டுநர் ராமச்சந்திரன் என்பவர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் மற்றொரு ஓட்டுநர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே சைக்கிளில் சென்ற முதியவர் மீது தனியார் பேருந்து ஏறியதில் சம்பவ இடத்திலேயே முதியவர் உயிரிழந்த நிலையில் அதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இச்சம்பவம் தொடர்பாக பேருந்தை பறிமுதல் செய்த திருக்குவளை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தெய்வானை தாயாருக்கும் முருகப்பெருமானுக்கும் திருக்கல்யாண நிகழ்வு மிக விமர்சையாக நடைபெற்றது. இத்திருக்கல்யாண நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 3 நாட்களாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் அலட்சிய போக்குடன் பதில் கூறும் அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி இன்னும் 3 மணி நேரத்திற்குள் மின் இணைப்பு வழங்கப்படும் என உறுதியளித்த பின்பு சாலை மறியல் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி வானமாமலை பெருமாள் கோவிலில் சித்திரை பிரமோற்சவ திருவிழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. வானமாமலை ஜி.எஸ். சுவாமிகள் தேரை வடம் பிடித்து தொடங்கி வைக்க பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என்ற கோஷங்களுடன் 4 ரத வீதிகளிலும் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர். இந்தியா பாகிஸ்தான் இடையே தொடர்ந்து பதற்றம் நீடித்து வரும் நிலையில் சேலம் விமான நிலையத்தில் மாவட்ட காவல்துறை சார்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. வழக்கத்தை விட கூடுதல் காவலர்கள் பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் விமான நிலையத்திற்கு வரும் வாகனங்கள் மற்றும் பயணிகள் பலத்த சோதனைக்கு பின்னரே அனுப்பப்படுகின்றனர். மேலும் விமான நிலையத்திற்குள் நுழைவதற்கான தற்காலிக அனுமதி சீட்டு வழங்குவதும் நிறுத்தப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலின் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் B.M. ராஜலட்சுமி கலந்து கொண்டு பக்தர்களுடன் இணைந்து தேரினை வடம் பிடித்து இழுத்தார். மேலும் பொதுமக்களின் தாகத்தை தணித்திடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட நீர்மோர் ஆகியவற்றை வழங்கி சிறப்பித்தார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் எடப்பாடி பழனிசாமியின் 71வது பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் நலத்திட்டங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் காமராஜ் மகளிர்களுக்கு புடவை, தையல் மிஷின், சலவை இயந்திரம் உள்ளிட்டவர்களை வழங்கி அதிமுகவின் சாதனைகளை எடுத்துரைத்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே காரைக்கால் மேடு என்ற மீனவ கிராமத்தில் திருமணத்தின் போது மணமகன் தாடி வைத்திருந்ததால் திருமண விழாவில் பங்கேற்க மாட்டோம் என்று கிராம பஞ்சாயத்தார்கள் முடிவு செய்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாக பெரும்பாலான திருமண விழாவில் மணமகன்கள் முடிவெட்டாமல் பங்கேற்பது தங்களது பாரம்பரியத்தை கெடுப்பதாக கூறி இம்முடிவை எடுத்துள்ளனர். கல்யாணத்துக்கு வருவாங்க, அவங்க பார்த்தாலே ஒரு இவங்க மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு இது தெரியும். இப்போ இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருது. இப்போ உள்ள பசங்க அவங்க ட்ரெண்டுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா தாடியோட வச்சு தாடி வச்சுக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் பேர் வச்சுட்டு கல்யாணம் பண்ணுறது, அதை மாதிரி சில பழக்கங்கள் மாறுது. அதை நாங்கள் முற்றிலுமே தடை செஞ்சுருக்கோம். அப்படின்னா க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு தான் மாப்பிள்ளை வரணும்
வந்துட்டு வந்து கல்யாணத்துக்கு வந்து அப்பதான் அனுமதி கொடுக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து இது நம்ம இந்து முறைப்படி பாத்தீங்கன்னா பாப்பா கிளீன் ஷேவ் பண்ணிட்டு தான் வந்து கல்யாணத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.